இதுக்கெல்லாம் நான் காரணமா? சத்தியமா நான் இல்லைங்க. ஒருவேளை நானா? ஹாய்டா, நான் சதீஷ், வில்லினன், இவன் விக்கி. எங்கெல்லாம் தெரியுதா? என்னடா லந்தா? அப்புறம் என்ன மாப்பிள்ள, ஊருக்கு வெளியே கிடைக்கிற சிக்னல் மாதிரி அப்பப்போ வர அப்பப்போ போற? டேய் என்னடா எதிரி விழுந்துட்டியா? டேய் அதெல்லாம் விடுங்கடா. இந்த இடத்த பார்த்தீங்களா முத? அங்க இருந்த மரத்தையும் காணா, இங்க இருந்த பில்டிங்கையும் காணா. என்ன மாப்பிள்ள, முந்தைய ஊருக்கு வெளியே இருந்த வயக்காட்டியும் மலையும் தான் ஆட்டி போட்டுருந்தாங்க. இப்போ ஊருக்குள்ளேயும் வந்துட்டாங்களா? முத ஸ்பாட்டை காலி பண்ணணும் மாப்பிள்ள. இந்த ஸ்பாட்ல நான் 2 பேரை கட் பண்ணேன். இந்த ஸ்பாட்டை விட்டு போகணுமா? அதெல்லாம் இல்லை மாப்பிள்ள, வா போவோம். இவனுக்கு மட்டும் எங்கிட்ட இருந்துடா காரணம் கிடைக்குது. டேய் ஃபீலிங்கா? வா. அடுத்த ஸ்பாட்டா எப்படி இருக்குன்னு சொல்லு மாப்பிள்ள. நியூவா ஸ்மார்ட்டா ஹாட்டா ஒரு ஸ்பாட்டை பார்க்குறோம். ஏய் வாடா. ஹலோ. சே கம்பெனி காலு. ஹலோ அம்மா, இதை வந்துட்டேம்மா, இதை வந்துட்டேன். டேய் மச்சி, அம்மா கால் பண்ணிட்டாங்க, நான் கிளம்புறேன். டேய் எனக்கு ஸ்பாட்டை பார்த்துட்டு கால் பண்ணுங்கடா. டேய் அவனை பத்தி தெரியாதா? வாடா நம்ம போய் தேடுவோம். பாடா இவங்களை எப்படியோ கழட்டி விட்டாச்சு. ஹலோ சொல்கிறா. என்னடா தமிழ்நாட்டுக்குள்ள உனக்கு மட்டும் ரோமிங்கா? என்னடா பின்ன என்னடா, நீ கால் பண்ணாதான் உனக்கு காசு போகும்னா நாங்கள் கால் பண்ணுற அட்டன் பண்ணாலுமா உனக்கு காசு போகுது? சரி சரி, ஸ்பாட்டை பார்த்தாச்சு. நாளைக்கு வரும்போது கால் பண்ணு, ஸ்பாட்டை சொல்கிறேன். சரிடா. சரி சரி, எப்படி நீ கால் பண்ண மாட்டா? நானே கால் பண்ணுறேன். சரிடா. நாளையிலேருந்து என் லைஃப் ஸ்டைலே மாறப்போகுது.
அதெல்லாம் இருக்கட்டும், அங்க இருக்கிறது யாருன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். நீ ஃபர்ஸ்ட் உள்ள வா. யார் அவன்? உன்னையே பார்த்துட்டு இருக்கான். அதை பத்தி சொல்லதான் உன்னை கூப்பிட்டேன். யாருன்னே தெரியலடி. டெய்லி வரான், என்னவே பார்க்கறான், இங்கவே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆளு ஸ்மார்ட்டா இருக்கான். பைக் வேற ஸ்போர்ட்ஸ் பைக் செம்மையா வச்சிருக்கான். ஆக மொத்தம் ஆளே செம்ம ட்ரெண்டியா இருக்கான்டி. இருந்தாலும் இந்த மாதிரி பசங்களை உடனே நம்ப முடியாதுடி. உடனே முடிவெடுக்காத, எதுக்கும் கொஞ்ச நாள் பாரு. மச்சி, யாரா அவன்? நம்ம ஏரியாவில் டெய்லி வந்து பட்டறையை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாம் மாப்பிள, அவன் போகிற போக பார்த்தா பிரதீஷ் இடத்துக்கு பட்டா போட்டுருவான் போல. வா போய் பார்ப்போம். வா, யாருன்னு பார்ப்போம். ஆஹா, இறக்கரை நோட் பண்ணுறாடா. எஸ் ஆயிரு. நீ சொன்னது உண்மைதாண்டி. அந்த பையன் உனக்காக தான் இங்க வந்துட்டு இருக்கான். கண்டிப்பா இது அதுவா தான் இருக்கும். டிலே பண்ணாம உடனே போய் சொல்லிடு. நாளைக்கு சொல்றேன். எப்படி போய் சொல்றது? அவனே வந்து சொன்னா கூட நல்லா இருக்கும். ஹாய். ஹாய். என்னையா? ஆமா, உங்களே தான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசணும்னு சொல்லிட்டு போறா. ஐ எம் ஹரிதா. நீங்க எனக்காக வரீங்க, என்னவே பார்த்துட்டு இருக்கீங்க. ம். ஓப்பனா சொல்லணும்னா எனக்கு உங்களோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. கேரக்டரா? வாய்ப்பே இல்லையே. ஓகே, ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறேன். ஐ லவ் யூ. என்னது லவ்வா? ஹலோ, நான் உங்களுக்காகலாம் ஒன்றும் வரலங்க. இந்தா இதுக்காக தான் வந்திருக்கேன். என்னது? ஃப்ரீ ஒய்ஃபைங்க. இதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஓப்பன் ஒய்ஃபைவா? இவங்களை எப்படியா கழட்டி விடணுமே. இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. எனக்காக தான் வந்தீங்க. அட சத்தியமாக உங்களுக்காக வரலங்க, ஃப்ரீ ஒய்ஃபைக்காக தான் வந்தேன். நீங்க பொய் சொல்றீங்க. என்னை ஏமாத்திட்டீங்க. இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். இதுக்கெல்லாம் நான் காரணமா? சத்தியமாக நான் இல்லைங்க. ஒருவேளை நானா? ஹரிதா, நீங்கள் யாருன்னு தெரியாததாங்க. இருந்தாலும் உங்கள் செலெக்ஷன் ரொம்ப கரெக்டு. உங்கள் அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களையும் தான். A lot of soul. ஹரிதா என் ஆளு. ப்ரோ, நான் ஹரிதாக்காலாம் ஒன்றும் வரல, ஒய்ஃபைக்காக தான் வந்தேன் ப்ரோ. இத்தனை நாள் போனால் போதுன்னு பார்த்தா ப்ரப்போஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டு கேட்டால் ஒய்ஃபை எனக்கு கதை விடுறா. ப்ரோ,
உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கா? ஃபோனா? அட எடு ப்ரோ. பாரு ப்ரோ. என்ன ப்ரோ ஃப்ரீ ஒய்ஃபையா? ஆமாம் ப்ரோ. இதனால எனக்கு தெரியலையே ப்ரோ. செம்ம ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ப்ரோ ஒய்ஃபை உங்கள் எல்லாருக்கும், ஹரிதா எனக்கு மட்டும். That's what I like. Feels so ஏமாத்திட்டீங்க. எல்லாத்துக்கும் நீங்க தான் சரி